கொடுங்க பொறி கொடுங்க இங்க தலை இருக்கும்போது எப்படிங்க ஹெட் ஆட முடியும்? இங்க வந்து அவரை சைலண்ட் பண்ணல, அவரை சைலண்ட் பண்ணிட்டாங்க, எங்களையும் சைலண்ட் பண்ணிட்டாங்க, அவரையும் சைலண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. SRH ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தோம். நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஷன் இல்லாமல் விளையாண்டாங்க. அடுத்த மேட்ச் நல்லா அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. அடிச்சு எல்லாரையும் ஓட விடுவோம். கிளாஸ் ஆடும் போது கடைசியில் அதிகமாக போச்சு. இல்லை எல்லா மேட்சும் ஹெட் ஆட முடியாதுல்ல. காவியா கோஷம் வந்தல, நடராஜ் மாமா கோஷம் வந்த, நடராஜ் ஒன்றும் பண்ணல, வேற எதுவும் இல்லை. ஃபைனலில் வரும், சென்னை தோக்கும். அவங்க வழக்கம் போல ஒரு எக்ஸ்ட்ரா தான் தலைந்தாங்க. ஆமாம், நானும் சேடாக தான் தலை போகிறேன். நான் சென்னை ஹேட்ரத்தில் ஈசாலா கப்பு லாலி பப்பு உள்ள விராட் கோலி செம்மையான உள்ள மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகணும். எவ்வளோ மொக்கையாக போகணும்னு நினைக்கல. சின்ன சுவாமியை சைலன்ஸ் பண்ணி பார்த்தாங்க, வான்கடேவை சைலன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. சேப்பாக்கில் அது நடக்காது. ஏன்? தலையோட கிங்டம் என்றைக்குமே அவர் தான் கிங் மேக்கர். ஒரே தலை, ஒரே சூரியன், எங்கள் தலைவன் தான். ஸ்டேடியம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கோம். அப்போ டாட் கமெண்ட்ஸ்க்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் சேப்பாக்கனா என்ன அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. 70-30 ஆட்ஸில் நம்ம வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன் சைடட் மேட்ச்ன்னு யாராவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன். நோ, ஒன் சைடட் மேட்ச்னா ஒரு டீம் 200க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு டீம் 100 கீழே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நாட் ஒன் சைடட். SRH 190க்கு மேலே எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க பேட்டிங் ஃபார்ம் இப்போலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த IPL. நல்லா இருந்துச்சு. ஹெட்டு கிளாஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ பேட் டே. நம்ம கிரவுண்டை சைலண்ட் பண்ணுறது தோனி அவுட் ஆனால் தான் முடியும். வரும்போது நிஜமாவே ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். தலை பேட்டிங் பண்ணுறதாவது பார்க்கணும்னு நினச்சோம். பட் டபுள் டமாக்கா ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ சூப்பர். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு நம்ம நினைக்கிற ஒரு டீமை வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வந்து RCB நமக்கு கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஹலோ, உனக்கு சேசிங் வராதுப்பா, நீ அவனை சேசிங் கொடுத்து இது பண்ணு அப்படின்ட்டு. குட் டாஸ் வந்து வின் பண்ணி அவங்களுக்கு இட்ஸ் அ ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் தெம். டாஸ் வின் பண்ணியும் இட்ஸ் CSKக்கு வந்து குட் டு லூஸ் தெம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ருத்துவோட 100 பார்க்க முடியல இதுல. ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் பேட் ஃபார் ருத்து. ஏன்னா எல்லாருமே நம்ம தோனிக்காக வெயிட் பண்ணுறோம். அங்கே ஒரு பிளேயர் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் தி லாஸ்ட் வரைக்கும் he was there for the team. அவரை நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, எல்லாரும் வந்த க்ரௌட் தோனிக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம யாருக்குமே வந்து சொல்ல முடியாது. ஐ ஃபெல்ட் பேட் ஃபார் ருத்து ப்ரோ. பேட் கமெண்ட்ஸ் வெளியில இருக்க எல்லா ஸ்டேடியமும் சைலண்ட் பண்ணிருக்காங்க. எஸ், அன்புடன்ல அது டெஃபினெட்லி நாட். CSKனா சும்மாவா, தலை டோனினா சும்மாவா? SRH போது ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் SRH இன்னைக்கு சரி பின்னு பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமாக SRH அடி வாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செம்மத்தூள் சூப்பர் CSK. ஓகே மேடம், ருத்ராஜால 100 போட முடியாது. எப்படி மேடம் இருக்கு? மேபி அதான் எனக்கும் இதுவாக இருந்தது. டோனிக்காக அவர் அவுட் ஆகி போனாரா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. அது சிம்பிள் ஈஸி கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். ரொம்ப இதுவாக தான் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அவரோட 100 மிஸ் ஆனது. தலைக்காக தான் பார்க்க வந்தோம். கடைசி 2 பால் பார்த்தாலும் என்ன அது மட்டுமே போதும் இருந்தது. தென் தலையோட அந்த கேட்சு எல்லாமே பக்காவாக இருந்தது. கடைசியாக வின் பண்ணியாச்சு. ஆனால் இனிமேல் SRH ஃபேன்ஸ் எல்லாம் மூஞ்சியே காமிக்கூடாது வெளியே. அவங்களுக்கெல்லாம் CSK பற்றி போன பேட்டர் வந்து வச்சு செஞ்சாங்க போன மேட்ச்சில். இந்த தடவை அவங்களாம் மூஞ்சியே காமிக்கூடாது. RCB ஃபேன்ஸ் கூட மூஞ்சி காமிக்கணும். அந்த SRH மேட்ச்சில் அப்படியே வெளியே போத்துலுங்க. ஏன்னா ஒரு பேட்டிங் ஒரு 50 அடிக்க தெரியாத, ஒரு பேட்ச் பண்ணி கூட கிளாஸ் கூட அடிக்க தெரியாத. என்னன்னா எப்பவுமே எங்களுக்கு CSK தான் ஜெயிக்கணும். எங்களுக்கு எப்பவுமே CSK தான் ஜெயிக்கணும். சொந்த கிரவுண்ட்லாம் வச்சு கூடாதுண்ணா. அவ்வளோலாம் சீடப்படக்கூடாது ஜெயிச்சிருவோன்ட்டு. HRL ஜெயிக்கவே கூடாது. SRH எல்லாம் அவுட்டாக தான் ஆகணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் விழுன்னு நினச்சோம். ஸோ 2வது ஓவரில் விக்கெட் விழுந்தது. ஓகே, நல்லா விளாண்டாங்க. எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. துஷார் தேஷ்பாண்டேயோட ஓவர் சமயம் போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. நல்லா கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. பத்திரினாவும் அவரோட பெஸ்ட்டு கொடுத்தாரு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு நல்லா கொடுத்தாங்க. இன்னைக்கு ருத்ராஜோட 100 பார்க்க முடியல. அவர் 100 அடிக்காதனால தான் நம்ம ஜெயித்தோம். அவர் இது வரைக்கும் எல்லா 100ம் அடிச்சு 100 எதுலையுமே நம்ம ஜெயிச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. அவர் 100 அடிக்காதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுவும் ஒரு ஆமாம், அதுவும் ஒரு ஸ்டாட்ஸ் தான். மேட்ச் சூப்பரு. இருந்தாலும் ஃபைனல் ஓவர் வரைக்கும் இழுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் CSK பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். செம்ம. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 2 விக்கெட் ஊழ்ந்த உடனே ஹெட்டும் நம்ம இன்னொருத்தர் யார், அபிஷேக், அப்பயே முடிஞ்சிச்சு மேட்ச்சு.
பட் கிளாசன் வந்து ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா கிளாசனும் எதுவும் பண்ணல, அவராலையும் எதுவும் பண்ண முடியாது. எப்படி இருந்ததுன்னா ஏன்னா இவங்க இந்த டீமை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சி வந்தோம், 200 பத்தாது அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் லக்கிலி அவர் bowling வாஸ் குட் டுடே. தேஷ்பாண்டே மேலே அவ்வளோ ஹோப் இல்லை, இந்த வாட்டி இன்னைக்கு கலக்கிட்டாரு. பேட் கமிஸே கவுத்தியாச்சு இன்னைக்கு. நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது. பயங்கரமான கேம் தான். டோனி இருக்கிற வரை கிரவுண்டு சைலண்ட் ஆகாது ப்ரோ. It was good. So it was a one-side match. CSK dominated it. So mostly we are going to qualify. We are going to beat SRH in the points table. So that's all I can say. ப்ரோ இல்லை ப்ரோ, இந்த மேட்ச் நாங்கள் என்ன நினச்சோன்னா கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் லைக் செம்ம ஃபார்மில் இருந்தாங்க, ஒரு நல்ல ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஏன்னா சேசிங் வர அவங்க பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்படி சென்னை பவுலிங் செம்ம அப்படியே டாமினண்ட்டாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. ருத்துவோட 100 பார்க்க முடியல இந்த மேட்ச், அது எல்லாம் எப்படி ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் தோனி வரும்போது சேர் பண்ணாங்க, ஆனால் ருத்ராஜ் 98 போட்டு தலை குனிஞ்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க, அதை யாருமே பார்க்கல ப்ரோ. அதான் ப்ரோ ரொம்ப சேடாக இருக்குது. மேட்ச் சொல்ல போனால் லைக் நாங்கள் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கே டீம் கிட்ட மொத்தமாக எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி இன்டு த ஃபைனல்ஸ். 8 விக்கெட் இருக்கும்போது எப்படி ப்ரோ? 8 விக்கெட் ஆகும்போது இட் இஸ் லைக் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லக்கி ட்ரா கிடைச்ச மாதிரி, ஒரு ஜாக்பாட் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஹெட்டோட விக்கெட்டில் வந்துட்டு இட் இஸ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஃபார்ம் பிளேயரை நம்ம விக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டீமோட எஃபர்ட் தான் அதில் தெரியுது. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி, இதே மைண்ட் கேமோட நம்ம விளையாடணும் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி இன்டு த ஃபைனல்ஸ். ஆனால் இன்னைக்கு இந்த அன்புடன் ஸ்டேடியமில் சைலண்ட் ஆகுனது வந்துட்டு நம்மளோட டேரல் மிச்சலோட 5 கேச்சஸ் அண்ட் பத்திரனாவோட மிடில் ஸ்டிக். ஸோ அதுதான் வந்துட்டு கிரவுண்டு சைலண்ட் ஆகிறதோட ஓவர் ஹைப் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம இது அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டீம் எஃபர்ட் ப்ரோ. டயல் மிச்சல் 50 அடிச்சாரு, கேச்சிங் மேக்னெட்டு எல்லா பாலும் அவருக்கு தான் வந்துச்சு. செம்ம மேட்ச் ப்ரோ, இந்த கப்பு நாங்கள் தான் ப்ரோ. அவர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? கம்பேக் ப்ரோ, செம்ம கம்பேக் கொடுத்தாரு. எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பட் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் சரி எஸ்ஆர்ஹெச் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், பட் கிட்ட கூட வரல. நீ ஒன் சைட் மேட்ச் ப்ரோ, பயங்கரமாக அடிப்பான்னு எதிர்பார்த்தேன் எஸ்ஆர்ஹெச். பட் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் 8 விக்கெட் வந்து ஈஸியாக நீ துஷார் தேஷ்பாண்டே வந்து தலை செமையாக போட்டார் இன்றைக்கி. அதனால் மேட்ச் பயங்கரமாக டர்ன் ஆச்சு. அப்படியே ஸ்டேடியத்தில் பார்க்குற ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக போகிறேன். சூப்பராக ஆடினாங்க ப்ரோ, நல்லா புரட்டி அடிக்கணும் ப்ரோ, இதே மாதிரி அடிக்கணும் அவனுங்களை, அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் அடிப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் யாரும் அடிக்கல, சந்தோஷமாக போகிறேன். ஆல் அவுட்டாக பண்ணிட்டோம் எனிவே, ஸோ ஜாலி தான். ஓகே, எஸ்ஆர்ஹெச் போது அந்த எப்படி மேடம் இருந்தது? பயமாக தான் இருந்தது, ஆனால் உஷ் பண்ணோம். ஸோ எல்லாருமே சைலன்ஸ் பண்ணாங்க. பேட் கமெண்ட்ஸ் வேறு 5 அவுட்டு, ஜாலி தான். 100 பார்க்க முடியல இந்த மேட்ச். சோகமாக தான் இருந்தது, எல்லாரும் கை தட்டிட்டு இருந்தாங்க. தலை வந்தார், தலை 4 பார்த்துட்டோம், இதுக்கு மேலே சோகப்படன்னு தெரியல, பட் ஜெயிச்சிட்டோம். தோனிக்காக வந்தோம், தோனியை பார்த்துட்டோம். இங்கே முடிப்பாரு, ஃபைனல் ஹோம் கிரவுண்ட் கப்பு நமக்கு தான். கப்பு சிஎஸ்கே கீழே ஓட்டிட்டாங்க, டீ கப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஐ திங்க் சைலன்ஸ் சிஎஸ்கே. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சேப்பாக்கில் எப்படி தோப்பு சார் வின் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா ஒன் சைடு தான் வின் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்தியா ஆஸ்திரேலியா சார், இது மினி இது. ஏன்னா அங்கேயே பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட் எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்களை பீட் பண்ணது ஒரு மினி ஆஸ்திரேலியா டீமே வேர்ல்டு கப் ரிவென்ஸுக்கு இது பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா. ஹெட்டோட விக்கெட் எடுக்கும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணி செம்ம விக்கெட்னா அது. ஏன்னா அவர் தான் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் இந்த டோர்னமெண்ட்லேயே, வேர்ல்டு கப்லேயும் சரி இந்த டோர்னமெண்ட்லையும் சரி, பெரிய விக்கெட்னா அது. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க ஹெட்டோட. ஆமாம், இதுக்காக எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா அது விக்கெட்டு, நல்ல விக்கெட்னா அது. ரொம்ப நல்லா இருந்தது. பவுலிங் வாஸ் வெரி சூப்பர். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எஸ்ஆர்ஹெச் தான் நல்லா நல்லா பேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். 250க்கு மேலே அடிப்பாங்கன்றதான் எதிர்பார்த்தோம். பட் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம பண்ணனால அவங்களோட பேட்டிங் நம்மளால் முடியல. பட் ஆஸ்ஹெச் எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங்னால சுருண்டுட்டாங்க. ஹெட் மேலே தான் ரொம்ப பயமாக இருந்தது. ஆமாம், பயமாக இருந்தது. அவர் வந்து ஒரே 2 சிக்ஸரோட தூக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது மேட்ச். ஆக்சுவலி ருத்ராஜ் நல்லா விளையாடினாரு. ஓவரால் பயங்கரமான டீம் பர்ஃபார்மன்ஸ். பரவாயில்ல, அவர் நல்லா எடுத்துகிட்டு போனார் இன்னிங்ஸை. கடைசி வரைக்கும் 100 அடிச்சிருக்கலாம், பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு இன்னிங்ஸு. சிஎஸ்கே வேற லெவல், தோனி வேற லெவல், மிச்சல் வேற லெவல், செம. 100 பார்க்க முடியல மேடம் இந்த மேட்ச்ல. பரவாயில்ல, லாஸ்ட் டைம் பார்த்ததே பெரிய விஷயம். இந்த அடுத்த வாட்டி மேட்ச்ல கடிப்பாரு. எஸ்ஆர்எஸ் ஜெர்சி போட்டு ஒருத்தர் உள்ளே போனார், 2 பேர் 3 பேர். பவர் பிளே முடிகிற வரைக்கும் கழட்டி சுற்றிட்டு இருந்தாங்க. ரிட்டர்ன் போகிறப்போ சுருட்டி பின்னாடி சொல்லிட்டு உள்ளே விட்டார். அவ்வளோதான் மேட்ச்சு, நல்லா போச்சு. மிச்சல் ஃபார்ம் கொண்டாரு, அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓப்பனிங் இன்னும் செட் ஆகலை. ரகானி மட்டும் ஃபார்முக்கு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
தீபக் சாகர் கொஞ்சம் ஷார்ட் பால்ஸ் நிறைய போகிறாரு, அதை மட்டும் கம்மி பண்ணிட்டா. இன்னைக்கு வந்து பவர் பிளேயில் நல்ல ஓவர் போட்டார். அது லூஸ் ஓவர்ஸாக போட்டுறாங்க சர்துல் தாகூரும் தீபக் சாரும். கொஞ்சம் ஷார்ட் பால்ஸ் மட்டும் குறைச்சிட்டா போதும். மிச்சல் பேட்டிங்கே செம்மையாக இருந்துச்சு, அதில் ஃபீல்டிங் வேறு 5 கேட்ச் பிடிச்சாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். We came all over from Andaman Port Blair to support CSK. சூப்பராக இருந்துச்சு. இல்லை சத்தியமாக நினைக்கல. நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் 100 அடிச்சா வின் பண்ணிச்சு, அவ்வளோதான் வேணும். சிஎஸ்கேக்காக விளையாண்டார், ஃபைன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. கண்டிப்பாக இனிஷியலாக அவங்க வந்து எப்பயுமே 200 மேலே தான் விளையாடுவாங்க. ஸோ நம்ம 211 செட் பண்ணும்போது எனக்கு கூட வந்து ஐயோ வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் துஷார் தேஷ்பாண்டே வந்து ஃபஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்தது, அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு 2-3 விக்கெட் போனது வந்து செம ப்ளஸ்ஸு. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் யூனிட் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. கைக்வாட் பேட்டிங், டேரில் மிச்சலோட பேட்டிங் ஆமாம் அது கொஞ்சம் சேடாக இருந்தது. பட் அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் எனிவே, ஸோ நல்லது. மேடம் ஹெட் விக்கெட் எடுக்கும்போது எப்படி மேடம் இருந்தது? செம்மங்க, அது செம்ம ஹெட்டு கிளாசன் அவங்களுக்குன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா வந்து பேட் கமின்ஸோட விக்கெட் இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ குட். இந்த ஒரு மேட்சை வச்சு எஸ்ஆர்ஹெச் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்த ஐபிஎல்லையே இதுதான் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஐபிஎல், ரொம்ப ஃபேமஸான ஐபிஎல், ரெக்கார்டு வந்து அதிகமாக இருக்கிற ஐபிஎல், நிறைய சிக்ஸஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க ஸ்டார்ட் பண்ணனால, எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்ட் பண்ணனால தான் மற்ற டீம் எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. 265 எப்படி சேஸ் பண்ண முடியும்? போன மேட்ச்சு பஞ்சாப் சேஸ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. வாட் இஸ் ரெக்கார்டு தான். 265 நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது வந்து டீம் விளாண்டா தான் பண்ண முடியும். டீம்னா 7 பேர் 8 பேர் விளாடணும். அந்த மாதிரி தான் சென்னையும் இனிமேல் விளாடுற மேட்ச் எல்லாமே 200, 220, 230 மேலே தான் அடிக்கணும். அப்போ தான் அவங்களால இன்னும் மேலே வர முடியும். ஏன்னா கேம் வந்து இன்னும் இது ஹீட் ஆகிட்டே போகுது, பாயில் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே எனர்ஜி தேவை. ஸோ எல்லோரும் ஃபிட்னஸாக இருக்கணும். எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய கிரவுண்டில் விளாடுறாங்க. ஃபிட்டாக இருந்தால் தான் ஆட முடியும். தோனி இன்னும் ஒரு 5 ஓவர் 4 ஓவர் முன்னாடி இறக்குனாங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு போவாங்க. நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து தோனிக்காக தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அவரை ஒரு 5 ஓவர்ஸ் முன்னாடி இறக்குனாங்கன்னா எவ்ரி ஒன் வில் பி ஹாப்பி. ஸோ எல்லாரோட டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா தோனி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு புரியணும். ஸோ அவங்க இதை கன்சிடர் பண்ணி ஒரு 5 ஓவர்ஸ் முன்னாடி இறக்கி விடலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஒரு கேமும் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணணும்னு எல்லாருமே தான் விரும்புகிறாங்க. மேட்ச் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ போத் டீம் லிட்டில் பிட் crucial moment was there with the Sunrisers Hyderabad. They lost the wicket early. Chennai played well today. சரியான மேட்ச் ப்ரோ. ஆக்சுவலாக வந்தது ஒன் சைடு கேம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏன் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எப்படி பார்த்தாலும் நம்ம பேட்டிங்கில் வந்து பாஸ் பண்ணிட்டோம். சேம் அதேமாதிரி பவுலிங்கில் அவங்கள வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் சூப்பராக பண்ணியாச்சு. ஹெட்டு தான் ப்ரோ, நிறைய பேர் பல்பெல்லாம் உடைப்பாரு நினைச்சாங்க, இன்னைக்கு ஆனால் ஹெட்டே உடைச்சாரு. ஆமாம் ப்ரோ, நிஜமா ப்ரோ. மெயின் அந்த விக்கெட் 3 விக்கெட் பவர் பிளேல எடுத்தாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, பேட் கமின்ஸ் வந்து கிரவுண்டே சைலன்ஸ் பண்ணுவாரு, இன்னைக்கு அவரே சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, அவர் சைலன்ஸ் பண்ண முடியல, அவர் கத்தியை நம்ம அனுப்பி விட்டோம் ப்ரோ. துஷார் தேஷ்பாண்டேயோட 4 விக்கெட் எடுத்துட்டு செம்மையா இருந்துச்சு. எல்லாம் கலந்து போடுறாரு, ஷார்ட் பால், பேஸு, பவுன்சரி எல்லாம். அதனால தான் அவருக்கு இத்தனை விக்கெட் கிடச்சிச்சு. பேட்டிங் கூட செம்மையா இருந்துச்சு. ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா ருத்ராஜோட 100 போயிடுச்சு. ஆமாம், ஆனால் தோனியோட பேட்டிங் பார்க்க முடிஞ்சிச்சு, அது சந்தோஷம். செம்ம மேட்ச் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே வந்து டேரல் மிச்சலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப வந்து நமக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா டேரல் மிச்சல் வந்து முன்னாடி ஃபார்ம்ல ரொம்ப தடவிட்டு இருப்பாரு. இன்னைக்கு வந்து அடிச்சாரு, 5 கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் ஜடேஜாவும் ரொம்ப நல்லா போட்டாரு. பவுலிங்கும் போன மேட்ச் விட நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கட்டாயம் பிளேயர்ஸ் குவாலிஃபை. ஆமாம், ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒன் சைடு ஆயிடுச்சுங்க. ஒரு 10 ஓவர் அந்த கிளாஸில் போன உடனே ஒன் சைடு ஆயிடுச்சு, அவ்வளோதான். Everything was so good. We enjoyed a lot. It was so good. CSK. SRH. It was very nice. Yeah, it was good, but they tried very well. Actually, we are coming for SRH fans. Our family, 3 members CSK fans. Dhoni fans especially.